கோவை உப்பிலிபாளையம் மேம்பாலம் மீது டேங்கர் லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகிய நிலையில் 5 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் டேங்கரில் ஏற்பட்ட துளை அடைக்கப்பட்டது. விரிவான தகவலை செய்தியாளர் மோகனிடம் கேட்கலாம். மோகன், இப்போ எரிவாயு டேங்கர் லாரியில் ஏற்பட்ட துளை முழுமையாக சீரமைக்கப்பட்டிருக்கா? இப்போ போக்குவரத்து அங்கு சீராகிவிட்டதா? நிலை என்ன? கோவை உப்பிலிப்பாளையம் மேம்பாலத்தில் விபத்துக்குள்ளான கேஸ் டேங்கர் லாரியினுடைய அந்த பழுது ஏற்பட்ட அந்த துளை என்பது அடைக்கப்பட்டிருக்கிறது. 5 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு இந்த துளை அடைக்கப்பட்டிருக்கிறது. நாம் தற்பொழுது களத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். நேரடியாக காட்சிகளை பார்க்கலாம். அதாவது 1 மினிட் பேஸ்ட் என்று சொல்லக்கூடிய எம்சில் என்று சொல்லக்கூடிய ஒரு பொருளை வைத்து தான் அந்த டேங்கர் லாரியினுடைய துளையை அடைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 1 மினிட் பேஸ்ட் என்று சொல்லக்கூடியது எடுத்த உடனேயே அதில் தண்ணீர் மிக்ஸ் பண்ணவுடன் அது உடனடியாக அது சீல் செய்யக்கூடிய அளவுக்கு, அதாவது கெட்டியாகக்கூடிய திறன் கொண்டது. அதுதான் 1 மினிட் பேஸ்ட் என்று சொல்வார்கள். அது எம்சில் என்று சொல்லக்கூடிய ஒரு பொருள். அந்த பொருளை பயன்படுத்தித்தான் அந்த துளை என்பது அடைக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது நாம் அதிகாரிகளிடம் சற்று முன் பேசிய பொழுது 1 மீட்டர் தொலைவிற்கு அதிகபட்சம் 2 மீட்டர் தொலைவு வரை அந்த லேசான கசிவு இருப்பதாகவும், இது அந்த பகுதிக்கு ஒரு ஸ்பார்க்கிள் என்று சொல்லக்கூடிய நெருப்பு பற்றக்கூடிய விடயம் சென்றால் ஏதேனும் பிரச்சனை ஏற்படும் என்றும், எனவே அந்த பகுதிக்கு யாரும் செல்லக்கூடாது என்றும் தொடர்ந்து அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து அந்த எக்ஸ்ப்ளோசிவ் மீட்டர் என்று சொல்லக்கூடியதை நாம் பார்க்கலாம். ஒரு மஞ்சள் கலர் கலரில் ஒரு சிறிய பாகம், ஒரு செல்போன் போன்று ஒரு பாகம் இருக்கும். அந்த பாகத்தை வைத்து தான் இருக்கக்கூடிய பாதுகாப்பு விவரங்கள் குறித்து தொடர்ந்து பார்த்து வருகிறார்கள். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல நாம் பார்த்து வரக்கூடிய அந்த மஞ்சள் கலர் இருக்கக்கூடிய அந்த உபகரணம் என்பது எக்ஸ்ப்ளோசிவ் மீட்டர். அதன் வாயிலாகவே இங்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பினுடைய விவரங்கள் என்பது தெரிய வரும். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த எம்சில் என்று சொல்லக்கூடிய பொருளை வைத்து அடைத்திருந்தாலும் கூட கண்ணுக்கு தெரியாத அளவிற்கு லேசான அளவில் இந்த வாயு கசிவு என்பது ஏற்பட்டு வருவதாகவும், 2 மீட்டர் தொலைவிற்கு யாரும் 2 மீட்டருக்கு உட்புறமாக யாரும் செல்ல வேண்டாம் என்றும், அப்படி செல்லும் பட்சத்தில் ஸ்பார்க் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே அதனை தவிர்க்கும் பொருட்டும் போலீசார் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் அந்த பகுதிக்கு யாரும் செல்ல வேண்டாம் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். திருச்சி மற்றும் சேலம் பகுதியிலிருந்து 2 வாகனங்கள் மற்றும் உதிரி பாகங்கள் உள்ளிட்டவை கொண்டு வரப்படுகின்றன. அந்த பாகங்கள் கொண்டு வரப்பட்ட பின்பு இதில் இணைக்கப்பட்ட பின்பு இந்த டேங்கர் லாரி என்பது நிமித்தி நிற்க வைக்கப்படும். அதற்கு தேவையான பொக்லின், பெரிய ராட்சத, ஜேசிபி போன்ற இயந்திரங்கள் எல்லாம் வரவழைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த இயந்திரங்கள் வந்து வரவழைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் இந்த டேங்கர் லாரி நிமிர்த்தப்பட்ட பின்பு இதை டேங்கர் லாரியை அப்படியே கொண்டு செல்லலாமா, பாதுகாப்பு இருக்கிறதா, அல்லது இந்த டேங்கர் லாரியிலிருந்து 18 டன் கொண்ட இந்த கேஸ் டேங்கிலிருந்து வேறு டேங்குக்கு மாற்றி அதை வேறு பிளான்ட்டுக்கு கொண்டு செல்லலாமா என்பது குறித்து இந்த லாரியை நிமித்த பின்பே தெரிய வரும். போக்குவரத்தை பொறுத்தவரையில் தற்பொழுது வரை முடங்கியிருக்கிறது. இந்த பகுதிக்கு பாதுகாப்பு காரணங்கள் கருதி போக்குவரத்து என்பது நிறுத்தப்பட்டிருக்கிறது. யாரும் இந்த சாலையில் பயணிக்க வேண்டாம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்க சூழலில் பள்ளிகள் மூடப்பட்டிருக்கின்றன. கலெக்டர், கமிஷனர், மேயர் உள்ளிட்ட அதிகாரிகள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார்கள். நாம் நேரடியாக பார்த்து வருகிறோம். தற்பொழுது கலெக்டர் வந்து கொண்டிருக்கின்றார். ராட்சத வாகனங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றன. இன்னும் சற்று நேரத்தில் இந்த லாரி என்பது நிமிர்த்தப்பட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகளாக அடுத்த கட்டமாக அந்த லாரி என்பது நிமிர்த்தப்பட்டு எடுத்து செல்லக்கூடிய பணிகளை மேற்கொள்வார்கள். கலெக்டர் வந்து கொண்டிருக்கிறார். அவரிடம் நாம் பேசுவோம். சார் வணக்கம். இப்போ எந்த மாதிரியான நடவடிக்கை மேற்கொண்டிருக்கீங்க சார்? என்ன சார் வரும்? இதுக்கான லீக்கேஜ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போது லிஃப்ட் பண்ணுறதுக்கான முயற்சி கிரெயின் மூலமாக பண்ணிட்டு இருக்கோம். இது தொடர்ந்து இந்த எமர்ஜென்சி ரெஸ்கியூ வெஹிக்கிள்னு சொல்லுவாங்க. இந்த கேஸ் இன்னொரு வெஹிக்கிளில் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கான அது திருச்சியிலையும் சேலத்திலையும் அவைலபிள் இருக்குன்றாங்க. அது கொண்டு வரதுக்கான நடவடிக்கை எடுத்துக்கொண்டு வராங்க. அது வரதுக்குள்ளே இது ஏதாவது ரெஸ்டோர் பண்ண முடியுமான்ற முயற்சியும் இங்கே பண்ணிட்டோம். சார், இப்போ பாதுகாப்பு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த இருக்கக்கூடிய சூழலில் ஏற்கனவே பள்ளிகளுக்கு விடுமுறை அளிச்சிருக்கீங்க. இங்கே இருக்கக்கூடிய வணிக வளாகங்கள், பொதுமக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொண்டிருக்கீங்க? இமீடியட்டாக எதுவும் பேனிக்கு தேவையில்லை. பட் சஃபிஷியன்ட் காஷனாக சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு எல்லாமே கம்யூனிகேட் பண்ண சொல்லியிருக்கிறோம். ஏன்னா எந்த விதமான இக்னிஷன் இல்லாமல் இருந்தது அது நல்லது. ஸோ அது காஷனுக்காக இந்த விசினிட்டியில் இருக்கிற பில்டிங்ஸ்க்கு நம்ம முன்னெச்சரிக்கையான மெசேஜஸ் கொண்டு போக சொல்லியிருக்கோம். சார், இப்போ இந்த லாரி எடுத்ததுக்கு அப்புறம் இந்த லாரி அப்படியே கொண்டு போக போகிறாங்களா, அல்லது வேறு டேங்கருக்கு கேஸ் ஷிஃப்ட் பண்ணி எடுத்துகிட்டு போக போகிறாங்களா? அடுத்த கட்டமாக என்ன பண்ண போகிறதா இருக்குது? வேறு டேங்கர் ஷிஃப்ட் பண்ணணும்னா அவங்க இந்த எமர்ஜென்சி ரெஸ்கியூ வெஹிக்கிள்னு சொல்லுவாங்க. அது இருந்தால் ஈஸியாக ஷிஃப்ட் பண்ண முடியும். அது கொண்டு வரதுக்கான முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அது வரதுக்கு டைம் ஆகும். அதுக்குள்ளே ஏதாவது டைரெக்டாக இது ட்ரக்கில் மேலே ஏற்றி நம்ம இருகூர் ஸ்டேஷன் கொண்டு போக முடியுமான்னு முயற்சி பண்ணுறாங்க.
இது இல்லாமல் ஏதாவது எம்டி டேங்கரில் வந்து ப்ரெஷர் டிஃபரன்ஸ் மூலமாக ஷிஃப்ட் பண்ண முடியுமான்ற முயற்சியை வந்து அந்த கம்பெனி அஃபிஷியல்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்துட்டு ஃபர்தர் ஏதாவது அப்டேட்ஸ் இருந்தால் ஷேர் பண்ணுவோம். சார், இப்போ ஒரு லாஸ்ட் கொஸ்டின் சார். இப்போ இந்த பர்டிகுலராக ஒரு பெரிய டிசாஸ்டர் தடுக்கப்பட்டிருந்தா சொல்லணும், சேஃப்டி மெஷர் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய சூழலில் டெக்னிக்கலி எந்த மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்குது, என்ன மாதிரியான விஷயங்கள் அறிவுறுத்தப்பட்டிருக்கோம் சார்? நம்ம சேஃப்டிக்காக இந்த ஆக்சிடென்ட் நடந்த உடனே வந்து இந்த நோட்டீஸுக்கு வந்த உடனே டிராஃபிக் வந்து டைவர்ட் பண்ணியிருக்காங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, பொதுமக்கள் யாருமே இந்த விசினிட்டியில் வந்து அலௌடு கிடையாது. ஜென்ரல் டிராஃபிக் வந்து அலௌடு கிடையாது. ஸ்கூல்ஸுக்கு வந்து நம்ம லீவ் விட்டுருக்கோம். எந்தெந்த விசினிட்டியில் வந்து இப்போ இமீடியட் விசினிட்டியில் இருக்கிற ஏரியாஸில் வந்து முன்னெச்சரிக்கை மெசேஜஸ் வந்து நம்ம பாஸ் ஆன் பண்ணியிருக்கிறோம். உடனடியாக இதுக்கான ரிஸ்டோரேஷனுக்கான மெஜர்ஸ் வந்து எடுத்துக்கணும். ஒரு முறை பார்வையிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தர் அப்டேட். தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஃபார் தி இன்ஃபர்மேஷன். மாவட்ட ஆட்சியர் தற்பொழுது களத்திற்கு நேரடியாக வந்து கொண்டிருக்கின்றார். அவர் தற்பொழுது களத்திற்கு வந்தாலும் கூட ஏற்கனவே இங்கு எது போன்ற பணிகள் நடைபெற வேண்டும், என்ன பணிகள் நடந்து வருகிறது, என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்தான முழு அப்சர்வேஷனில் இருந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். தொடர்ந்து மானிட்டர் செய்து கொண்டு அடுத்தடுத்த நடவடிக்கைகளுக்கு உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் நாம் நேரடியாக பார்த்து வருகிறோம். கலெக்டர் தற்பொழுது ஆய்வு மேற்கொண்டிருக்கின்றார். இந்த டேங்கர் லாரியை பொறுத்தவரையில் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல கிட்டத்தட்ட 18 டன் எடை கொண்ட வாயுகளை கொள்ளளவை கொண்டதாக இருக்கிறது. எனவே இது ஒரு பெரிய அசம்பாவத்தை தடுத்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். நான் அதாவது அதிகாலை 2 மணி அளவுக்கு மேலாக இந்த பகுதிக்கு வந்த ஓட்டுநர் 10 கிலோமீட்டர் வேகத்தில் வந்ததாகவும், அப்பொழுது எதிர்பாராத விதமாக ஆக்சல் கட்டாகி அதன் பின்பே இது போன்ற ஒரு அசம்பாவிதம் நடந்ததாகவும் தெரிவித்திருக்கின்றார்கள். தற்பொழுது சம்பவ இடத்தில் கமிஷனர், கலெக்டர் உள்ளிட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலரும் அந்த விபத்து குறித்து ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். மாவட்ட ஆட்சித்தலைவருடன் உரையாடி விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மோகன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.